கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது வெளிச்ச மழை பொழியும். என்ன மழை அது? வெளிச்ச மழை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்ட மழைய ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது வெளிச்ச மழை பொழியும். ஆனா என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த மழை வெளிச்சத்துல பொழியும். தேவன் வெளிச்சங்களை அருளுவார், அதை வெளிச்சத்துல அருளுவார். என்ன செய்வார்? வெளிச்சங்களை பேசுவார், ஆனா அதை வெளிச்சத்துல பேசுவார். ஒளி பேசும்போதெல்லாம் இப்படிதான் நமக்கு இருக்கும். ஒளி வாயிலிருந்து வருகிறதே ஒளிதான். அது ஒளியிலிருந்து பேசுறதுனால ஒளியில அந்த ஒளி வெளிப்படுது. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இருள் இல்லை. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. என் காலங்கள். அப்பலாம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு? என்ன? சரி, அப்புறம் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்? என் வாழ்நாட்கள், என் ஜீவ நாட்கள். சரியா? இதெல்லாம் யார் கையில இருக்கு? ஆனா யாரு கையில இருக்கிறதா மனுஷர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில இருக்கு. நம்ம நினைச்சா வாழலாம், நம்ம நினைச்சா இன்னைக்கே விஷத்தை குடிச்சு சாகலாம். அப்படின்னா யாரு கையில இருக்கு? இவன் நினைக்கிறபடியே தற்கொலைகளும் நடக்குது. யார் நினைக்கிறபடியே? இன்னைக்கு என் உயிரை முடிச்சுக்கணும், என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு 4வது மாடியிலேருந்து குதிச்சு எத்தனை பேரை இறந்துருக்குறாங்க. அவங்க ஜீவ நாட்கள் முடிஞ்சிருக்கா? இப்ப கேள்வி என்னன்னா, காலங்கள் அவர் கையில இருக்கா, நம்ம கையில இருக்கா? இன்னைக்கு ஒருத்தனை தீர்த்து கட்டுறன்ட்டு போறான், கரெக்டா தீர்த்து கட்டிடுறான். இப்ப அவன் உயிர் இவன் கையில இருந்ததா, அவன் காலங்கள் இவன் கையில இருந்ததா, அவர் கையில இருந்ததா? எப்படி இந்த வசனத்தை நீங்க சொல்ற மாதிரி விசுவாசிப்பீங்க? கேள்வி வருதா? சரி, அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம், நம்ம நிறைய போக வேண்டியிருக்கு. அதனால என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அதுல வாழ்நாட்கள், ஜீவ நாட்கள், நம்முடைய உயிர், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அதுல அடங்குது. அதுல இன்னொன்னு நீங்க சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய சீசன், எனக்கான சீசன், தாவீதுக்கான சீசன், யோசேப்புக்கான சீசன், பவுலுக்கான சீசன், பேதுருக்கான சீசன் கர்த்தர் கையில இருந்துச்சு. ஆமீனா?
அதனால தேவன் நம்மளை எப்போ அழைக்கணுங்கிற அந்த சீசன், தேவன் எப்போ நம்மளை அழைச்சி பண்படுத்தி பயன்படுத்தணுங்கிற சீசன் உள்பட அவர் கையில இருக்கு. அது நம்ம கையில இல்லை. ஆமேனா? அப்ப என் காலங்கள் யார் கையில இருக்குதோ அவர் கையில இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். இந்த முடிவு கரெக்டா? எப்பா, என் காலமே யார் கையில தான் இருக்கு, அவர் கையில தான் இருக்கு அப்படின்னா நான் மட்டும் என்னத்துக்கு வெளியே இருக்கணும்? கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்னத்துக்கு நான் வெளியே இருக்கணும்? என்னுடைய காலங்கள், என்னுடைய ஜீவன் யார் கையில இருக்குதோ பேசாம அவர் கையில நான் இருக்கிறது தான் புத்தி. இதுதான் உத்தமம். புத்தியான செயலே இதுதான். இதுதான் ஹோல் பைபிளும் நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எவ்வாறு ஒன் டைம் உன்னுடைய ஜீவ நாட்கள்லாம் என் கையில இருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்காத. நீ பேசாம என் கையில இருந்துரு. ஆமேனா? இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, மனுஷருடைய காலங்கள் உம்முடைய கையில இருக்கு. மனுஷருடைய காலங்கள் உங்க கையில இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் உங்க கையில இருக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. எப்படி எப்படி ஆண்டவரே? இது காலம் கையில இருக்கு, ஆனா அவன் கையில இல்ல. அவன் கர்த்தருடைய கையில இல்ல. ஆமென். இதெல்லாம் புரியுது உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால நான் எடுத்திருக்கிற முடிவு அதுதான். என் காலங்கள் யார் கையில இருக்குதோ பேசாம அவர் கையில இருக்க நான் வந்து விட்டேன். என் காலம் அவர் கையிலையும் நான் என் கையில இருக்கிறது பெரிய முரண்பாடு. ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகாது. எப்பயுமே பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். ஆமே. பரலோகத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பூலோகத்துல மனுஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி, பரலோகத்துல தூதனை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னதாயா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இங்க பைபிளை பூரா கரைச்சி மிக்சில போட்டு கரைச்சி அரைச்சி எடுத்த ஒரு டிராப் எடுத்தீங்கன்னா நான் சொல்றது மட்டும் தான் இருக்கும். நான் சொல்ல போறது ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். என்னதாயா பிரச்சனை போயிட்டு இருக்கு, தூதன்ட்டையும் மனுஷன்ட்டையும் தேவனோட என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, சொல்லவா? என்னதாயா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் மனசுக்கு சரின்னு படுறது நம்ம மனசுக்கு சரின்னு பட மாட்டேங்குது. அவர் எதை தேவன் எதை 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 சரின்னு ஒத்துக்கிறாரோ அதெல்லாம் நம்ம சரின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்து அவருக்கு எது எது பிடிக்குதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். அப்ப ரெண்டு கோடும் எதிர் திசையில வரையப்படுது. அதான் முரண்பாடு, மிஸ்மேட்சிங் ஆகுது. ஆதாம் எடுத்துக்கிட்டுங்க, ஏவாளை எடுத்துக்குங்க, ஹேருப்தூதன் எடுத்துங்க. நான் சொல்றது மட்டும் தான் அங்க நடந்திருக்கும். இது மட்டும் தான் நடந்திருக்கு. இன்னமும் இதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு அவர் சரின்னு ஒத்துக்கிறதெல்லாம் நமக்கு தவறுன்னு ஒத்துக்க பார்க்கிறோம். அவருக்கு பிடிக்குதுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னு சொல்ல பார்க்கிறோம். ஆமாண்ணா, இதான் பிரச்சனை. இந்த இடம் மாறுறதுக்கு பேரு தான் அர்ப்பணிப்பு. இந்த இடம் மாறணும். அவ்வளவு என்னங்க அர்ப்பணிப்புலாம் என்னன்னா, ஆண்டவரே
உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது எனக்கும் சரின்னு படணும். நீங்க எதையெல்லாம் சரி 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 டிக் போட்டிருக்கீங்களோ, ஏன் மனசும் ஏன் இருதயமோ அதெல்லாம் சரி சரின்னு டிக்க அடிக்கணும் ஆண்டவரே. இங்கதான் நேர்கோள்ல வர்றோம். நம்ம இங்கதான் தேவனை சந்திக்கிறோம் கரெக்டா. அவர் ஆத்துமா சரின்னு சொல்றத நம்ம ஆத்துமா சரின்னு சொல்ல மாட்டேங்குது. இது ஆத்துமாவுக்குள்ள பிரச்சனை. சரின்னு சொல்ல மாட்டேங்குது. அவர் ஆத்துமா பொய்ன்னு சொல்றத நம்ம ஆத்துமா உண்மைங்குது. அவர் ஆத்துமா தப்புன்னு சொல்றத நம்ம ஆத்துமா சரிங்குது. சாப்பிடாத தப்பு, பழத்தை சாப்பிடலாம் தப்பு இல்ல. சாப்பிடாத செத்து போயிருவ, அதான் உண்மை. சாப்பிட்டா செத்து போக மாட்டோம், இதான் உண்மை. இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நீங்க பைபிளை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். பரலோகத்துல இருந்து பூலோகத்துல இருந்து இனி உலகம் உள்ள அளவும், தேவன் படைப்புகளை வச்சிருக்கிற அளவும், ஆத்மாவுடைய ஆட்களை தேவன் வைத்திருக்கிற அளவும் இந்த பிரச்சனை இருக்கும். இதை கரெக்ட் பண்றதுதான் தேவனுடைய வேலை. இதைத்தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதை கரெக்ட் பண்றாரு? இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே ஆண்டவரே, நேர் ஓட்டுல வர்றோம். இதைத்தான் சரண்டர் பண்ண சொல்றாரு. நீ எனக்கு முரண்படாத, என் மனசுக்கு நீ முரண்படாத. பரலோகத்தில் இருக்கிற தூதன் முரண்பட்டு வெளியே போயிட்டான், நீ முரண்படாத. ஏதேன் தோட்டத்துல ஆசாசையா படைச்சு வச்சிருந்த ஆதாம் ஏவாளும் எனக்கு முரண்பட்டு போயிட்டாங்க. நீ முரண்படாத. என்னோட நீ முரண்படாத, அது உனக்கு ஆபத்து. உன்னோட நாவரன் பார்க்காத, அதுவும் தப்பு. என்னோட நீ ஜாயிண்ட் ஆகணும், உன்னோட நான் ஜாயிண்ட் ஆக மாட்டேன். உனக்கு சரின்னு படுறதுக்கு நான் சரின்னு வர மாட்டேன், எனக்கு சரின்னு படுறது உனக்கு சரின்னு படணும். இதுக்கு தான் நான் வருவேன். நான் எனக்கு பிடிச்சதான் உனக்கு பிடிக்கணும், உனக்கு பிடிச்சிக்கிறதுக்காக எனக்கு பிடிக்கணும். நம்ம என்னை இழுக்காத, நான் வரமாட்டேன்ட்டுருவார். நான் வரமாட்டேன். ஆமேனா? இதுதான் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. இப்பயும் போயிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய முரண்பாடு தான். இது மட்டும் கரெக்டா நேருக்கூட்டு வந்துருச்சுன்னா முடிஞ்சு. அவருக்கு பிடிக்கல, பாவம் செய்யறது அவருக்கு பிடிக்கல, திருடுறது அவருக்கு பிடிக்கல. ஆனா மனுஷனுக்கு அது பிடிக்குது. அவருக்கு பிடிக்கல, அதனால அவர் செய்யாம இருக்கிறாரு, செய்ய வேணாங்கிறாரு. பாவம் செய்வது அவருக்கு பிடிக்கல, அதனால அவர் செய்யாம இருக்கிறாரு, செய்ய வேணாம் நமக்கு சொல்றாரு. நமக்கு பாவம் செய்வது இனிமையாக இருக்கிறது, பிடிக்குது, அதனால நாம செய்யறோம். இதை கண்டுக்க வேணான்னு வேற சொல்றோம் அவர்கிட்ட. இதெல்லாம் ஒரு பாவமாண்டவரே, நீதிமானை நியாயம் தீர்க்க பிரவேசியாகிறோம் நம்ம சொல்றோம். இதான் ஆத்மா முரண்பாடு. மனசு முரண்படுது, இது பெரிய முரண்பாடு. இந்த ஒத்த இடத்தை தேவன் சரி பண்ணினால், இந்த ஒத்த இடத்தை தேவன் உடைச்சு உருவாக்கிட்டாலே போதும், எல்லாமே கரெக்டா உட்காந்துரும். இதுக்குத்தான் அவர் கையில இருக்கணும். இந்த பணியைத்தான் அவர் கையில வச்சு நம்மளை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பணியைத்தான் அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவாரு. சரியாத்தான் இருக்கும் போடா, இல்ல தப்பாத்திரே, சரியாத்தான் இருக்கும் போ, இல்லையே இது எப்படி டே போடா, திரும்ப திரும்ப அதை பண்றாரு. ஆமேனா? அவரோட வாழ்றவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். வாழ்றவங்களுக்கு, கையில இருந்து படுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். ஆமேன். அதனால அவர் கையில, நம்முடைய காலங்கள் யார் கையில இருக்குதோ
பேசாம வாயை மூடிட்டு மூட்டையை தூக்கிக்கிட்டு அவர் கையில இருக்க போறதே புத்தி, உத்தமம். ஆமை. அவர் கையில இருக்கிறதுனா என்னங்க? யாரா சொல்ல முடியுமா? அவர் கையில இருக்கிறதுனா என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட நிதானமா பேசுறாரு. நல்லா ஃப்ளோ இருக்கு, அப்படியே வாங்கிக்கிங்க நீங்க. அவர் கையில இருக்கிறதுனா என்ன? ரொம்ப நல்ல டெஃபினிஷன், ரொம்ப கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 விதமான பொறுப்புகள் இருக்கு. நல்லா கவனிங்க. பொறுப்புல 2 வகை இருக்கு. ஒண்ணு நமக்கான பொறுப்புகள், இன்னொன்னு நமக்கான பொறுப்புகளை நாம சரிவர பார்க்கிறோமா பார்த்துக்கலையாங்கிற பார்த்துக்கிற பொறுப்பு. இந்த 2 பொறுப்பு உலகத்துல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஆபீஸ்ல உங்களுக்கு மேனேஜர் கூப்பிட்டு என்ன செய்வார்? ஒரு வேலையை, எப்பா இங்க வாப்பா, இவ்வளவு வேலைப்பா, இதை முடிச்சிருப்பா அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. சரியா? சர்ச்சுக்கு வரீங்களா? சேரனா போடுங்க அப்படின்னா பாஸ்டர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. ரைட்? இந்த பொறுப்பை நீங்க செய்றீங்களா, எப்படி செய்றீங்க என்னங்கிறத பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு ஒண்ணு இருக்கா? இந்த மாதிரி பொறுப்பு 2 வகையா இருக்கு. இப்ப அவர் கையில இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்முடைய பொறுப்புகளை நாம பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பா தேவனை நியமிக்கிறது. இதுதான் கையில இருக்கிறது. சரியா தான் வாழறனா? சரியா வாழவீங்க. என் நாக்கு ஒழுங்கா தான் பேசுதா? அதெல்லாம் சரி பண்ணிக்க. சரிங்களா? ஏன்னா யாரு இப்ப பொறுப்பு? முந்தி என் கையில நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு நான் பொறுப்பாளி. பரிசுத்தமா வாழணுங்கிறது என்னுடைய பொறுப்பு, என் மேல விழுந்த கடமை, அது என்னுடைய ஜாப்பு, என்னுடைய ஒர்க்கு. ஆனா இந்த ஒர்க்கை பார்த்துக்கிற ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா, அதை நான் என் கையில் எடுத்தனா மாட்டிக்குவேன். ஆமா. கொடி கனி கொடுக்கணுங்கிறது கொடியுடைய பொறுப்பு, கொடியுடைய ஜாப் அது. ஆனா கனி கொடுக்கிற அந்த பொறுப்பை பார்த்துக்கிற பொறுப்பை கொடி எடுத்துச்சுன்னா அவுட்டு, முடிஞ்சு. அதெல்லாம் கனி கொடுக்க முடியாது. அந்த பொறுப்பு எப்பொழுதும் செடியினுடையதா இருக்கணும். செடிதான் கொடி கனி கொடுக்கறத அதை பார்த்துக்கணும். முடியும், பார்த்துக்க முடியும். அதான் அவர் கையில இருக்கிறது. நம்ம கையில இருந்தா பொறுப்புகளையும் நம்ம பொறுப்புகளை நாம தான் பார்க்கணும். நம்ம பொறுப்புகளை பார்த்துக்கிற பொறுப்பையும் நாம தான் பார்த்துக்கணும். இது பாரத்துக்கு மேல பாரம், பாரத்துக்கு மேல பாரம். அவர் கையில இருந்தா பொறுப்புகளை நாம தான் பார்த்துக்கிறோம். இந்த பொறுப்புகளை ஒழுங்கா பார்க்கிறோமா, எப்படி பார்க்கிறோம், இனி எப்படி பார்த்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற கண்காணிப்பு, கவனிப்பு, இந்த பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் தேவன் பார்த்துக்கிறார். அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. இப்ப அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்றது நம்ம தான், அவர் பண்ண மாட்டார். உன் பொறுப்புகளை பார்த்துக்கிற பொறுப்புல நீ உட்கார்றியா, நான் உட்காரவா? இதான் கேள்வி. இதான் கேள்வி. இந்த கேள்வி பதில் சொல்லணும். எரேமியா 17:7 இதான் சொல்லுது. ஆமேனா? ஆமேனா? இங்க யார அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க? யார அமர்த்திருக்கீங்க? அந்த ஜாப்ல யார வச்சிருக்கீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன், அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறவன், நியமித்திருக்கிறவன், அமர்த்தியிருக்கிறவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். தனக்கு தேவனை பொறுப்பாளியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறவன் பாக்கியவான். அவன் ஆத்துமா வாழும். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இடனாயிருக்கும். பொறுப்பாளி.
பொறுப்பாளர். ஆமாண்ணா, பொறுப்பை பார்த்துக்கிற பொறுப்புல நாம இருந்தோம்னா நமது பொறுப்புகளை சுமந்தே செத்தே போயிடுவோம். பெரிய சுமையா தெரியும். ஆனா நம்முடைய பொறுப்புகளை பார்த்துக்கிற கவனிச்சுக்கிற பொறுப்புல தேவன் இருந்தாருன்னா நம்முடைய பொறுப்பு அந்த சுமையாவே தெரியாது. லைட் வெயிட்டா பறப்போம், போயிட்டே இருப்போம். ஆமேனா, இதுதான் அவர் கையில இருக்கிறது, அவருக்கு பின்னால இருக்கிறது, அவரை சார்ந்து இருக்கிறது, அவரை மட்டும் நம்புறது, எல்லாமே இதுதான். ஆமேனா, கர்த்தர் நல்லவர். யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் ஜனங்கள்கிட்ட இன்னும் 40 நாள் தான், படித்த நேரம் போயிடும், நான் சொல்றத போய் கவனிங்க. இன்னும் 40 நாள் தான் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாள் தான் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்ட்டு யோனா போய் அந்த பட்டணத்துக்கு போய் சொல்றாரு. உடனே ஜனங்க இதெல்லாம் கேட்டு ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து எடுத்து அந்த நிலைமை மாறுது. சரிங்களா? அதாவது நினிவே ஜனங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சொல்லி திருந்தினவங்க. யோனா இப்ப என்ன பண்ணாரு? சொன்னார், அவ்வளவுதான். உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய அநியாயம், உங்களுடைய பாவம் தேவ சமூகத்துல எட்டி இருக்கு. நான் 40 days தான் நினிவே பட்டணம் அப்படின்ட்டான். இத சொன்னவனையும் எல்லாருமே ரட்டு உடுத்தினாங்க, ஃபாஸ்டிங் போட்டாங்க, தேவனை நோக்கி கதறினாங்க, தங்களுடைய துர்க்கிரிகளை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன விளங்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் சொன்னா திருந்துற ஜாதி. யாரு? நினிவே மக்கள். சொன்னாலே திருந்துற கூட்டம்னா உலகத்துல இருக்கு. ஓகே, ரெண்டாவது ஒரு கூட்டத்தை சொல்றேன், கவனிங்க. ரெண்டாவது கூட்டம் சொன்னானா திருந்தாது, பட்டாதான் திருந்தும். யார உதாரணமா சொல்லலாம் பைபிள்ல? மறுபடியும் சொல்லுப்பா. யோவாவா? யாரு? பட்டாதான் பட்டு திருந்தினவங்களே யாரா இருக்கிறாங்களா பைபிள்ல? சொல்லி திருந்தினவங்க நினிவே ஜனங்கள். பட்டு திருந்தினவங்க யாரு? இளையகுமாரன். இளையகுமாரன் சொல்லி திருந்தினவங்க கிடையாது. பன்றி திங்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துக்கு போய் திருந்தினவன். அந்த இடத்துல போய் அப்பனை பத்தி புரிஞ்சுக்கிட்டான். என் அப்பன் என்ன ஒரு அப்பன்டாச்ச, மிஸ் பண்ணிட்டோம்டா, நான் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன்டா. பட்டு திருந்தினா இளையகுமாரன். சொல்லி திருந்தினாங்க நினிவே ஜனங்க, பட்டு திருந்தினா இளையகுமாரன். இன்னொரு மூணாவது கூட்டம் ஒண்ணு இருக்கு. பட்டு திருந்தாதவங்க யாரா இருக்காங்களா பைபிள்ல? பட்டு திருந்தவே மாட்டாங்க. யார் அது? தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எகிப்து பார்வோன். அவனை அவ்வளவு பட வச்சாரு, அவனுடைய மூத்த பிள்ளை வரைக்கும் கழுத்தை நெரிச்சிட்டாரு. சரியா? நெரிச்சிட்டாருல்ல, விட்டாச்சுல்ல. அப்ப திருந்தி இருக்கணும் தானே? என்ன பண்றான் அடுத்து? இவர்களை நமக்கு வேலை செய்யாமல் சும்மா விட்டது என்ன? எட்ரா வண்டிய, எங்கடா போயிருக்க போறாங்க? எட்ரா வண்டிய. பின்னாடி வந்துட்டான். இஸ்ரவேலர்களை கைப்பற்ற பின்னாடி விட்டவங்களை பிடிக்க வந்துட்டான். கர்த்தர் பார்த்தாரு, என்ன பண்ணாலும்
உள்ள வாடான்ட்டார். நானும் கடல்ல தான் இருக்கிறேன், நீயும் கடலுக்குள்ள வா, வெளியே இருக்க நீ கடலுக்குள்ள வாடாங்கிறார். உள்ள வா தம்பி அப்படிங்கிறாரு, அழகா கூப்பிடுறாரு. வழியை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே இஸ்ரேல் ஜனங்களாம் ஓடுறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்களை முன்னாடி விட்டு இவர் பின்னாடி வந்துட்டார். நீ போங்கடா நான் பார்த்துக்கிறேன்ட்டார். முன்னாடி வந்து கடலை அப்படின்னாருவாரு. உள்ள வந்த அத்தனை மேலும் அவுட்டு. இது பட்டு திருந்தாதவன். இத்தனை அற்புதங்களை கண்ணார காமிச்சு விட்டுட்டோம்டா, பெத்த பிள்ளை வரைக்கும் போச்சு, நம்ம உயிராது தப்பிச்சான்னு வாழ முடிஞ்சா. எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா, மனுஷர்களை 3 கூட்டம் இருக்கிறாங்க. சொல்லி திருந்துற கூட்டம் ஒண்ணு இருக்கு, பட்டு திருந்துற கூட்டம் ஒண்ணு இருக்கு, பட்டும் திருந்தாத கூட்டம் ஒண்ணு இருக்கு. இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி இவனுக்கெல்லாம் எத்தனை பட்டாலும் அறி வராதுற சொல்றாங்களா? அதே வாயி உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாடா, பட்டாதாண்டா திருந்துவேன் சொல்றாங்களா? இதெல்லாம் இருக்கு, பைபிள்ல இருக்கு, உலகத்துல இருக்கு. அதனால நம்ம எந்த ரகங்கிறத நாம தான் முடிவெடுக்கணும். நாம எந்த ரகம், சொல்லி திருந்துற ரகமா, பட்டு திருந்துற ரகமா, பட்டாலும் திருந்தாத ரகமா? ஆமென். சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தை எடுங்க, கடைசியா சொல்லி முடிக்கலாம். சங்கீதம் 4, சங்கீதம் 4, 4ஆம் சங்கீதம். நான்காம் சங்கீதம் எடுத்தாச்சா எல்லாருமே? அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அறியுங்கள் கேட்பார். கவனிங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக, யாருக்காக? தமக்காக செலக்ட் பண்ணார், தெரிவு செய்தார், தேர்ந்தெடுத்தார் என்று அறியுங்கள். அப்ப தேவனாகிய கர்த்தர் ஆட்களை எப்படி தெரிவு செய்கிறார்? பக்தி உள்ளவன், பக்தி இல்லாதவன். அப்ப பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்படின்னா கேள்வி, உலகத்துல நம்ம மட்டும்தான் பக்தியா? வேற யாருமே பக்தியா இல்லையா? சொல்லுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், எத்தனையோ உலகத்துல இருக்கிற ஆட்கள் பக்தி இருக்குதானே? அப்ப அவங்கள தேவன் தெரிந்து கொள்ள விட்டுட்டாரா? இந்த வசனத்தின்படி அவங்களே என்ன செஞ்சிருக்கணும்? தேவன் தெரிந்து கொண்டிருக்கணும்ல. ஆனா தெரிந்து கொண்டிருக்காரா? அதான் கேள்வி. கொண்டிருக்கிறாரா? இல்லை. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:19 சத்தமா. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஏன் இந்த நியாய தீர்ப்பு? ஏன் இந்த ஆக்கினை தீர்ப்பு? அதற்கான ரீசன் என்னன்ட்டு ஜீசஸ்
பதிவு செஞ்சிருக்கிறாரு தம்முடைய வார்த்தையில. ஏங்க நியாய தீர்ப்பு அப்படின்னா, ஒளியானது பரலோகத்திலே இருந்துகிட்டு இல்ல, உலகத்திலே வந்திருந்தும், உலகத்துக்கு வராம இருந்தல்ல, உலகத்திலே வந்திருந்தும் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால், இப்படி சொல்றேனே, உலகத்திலே ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளி பக்கத்துல இருந்தும் இவன் இருளை சாப்பிடுறான். இதான் ஆக்கினை தீர்ப்பு, இதான் நியாய தீர்ப்பு. ஒளி பக்கத்துல தட்டுல வச்சிருந்தோம், அவன் இருளை எடுத்து சாப்பிடுறான், இதை வேணாங்கிறான். நியாய தீர்ப்பு. ஒளிய பக்கத்துல வச்சிருந்து ஒளியை சாப்பிடாம இருளை சாப்பிடுகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. இதான் அந்த வசனத்தின் அர்த்தம். இருளை சாப்பிடுறான், ஒளியை வேணாங்கிறான். அவர் உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது இருளிலே பிரகாசித்தும் இருளானது ஒளியை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1 அதிகாரத்துல வருது. இருளானது ஒளியை பற்றி கொள்ளவில்லை, இருள பிரகாசிக்குது, ஆனா இருள் கேட்ச் பண்ண மாட்டேங்குது. ஒளி உலகத்துல வந்துச்சு, ஆனா இருளை சாப்பிடுறான் மனுஷன், ஒளியை நிராகரிக்கிறான். அப்ப என்னன்னா, ஒளிய அவங்க நிராகரிக்கிறபடினாலே ஒளி அவர்களை நிராகரிக்குது, ரிஜெக்ட் பண்ணுது. இதுதான் காரணம். ஏன் ஒளி இவங்களை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, இவங்க ஒளிய ரிஜெக்ட் பண்றாங்க, அதனால ரிஜெக்ட் பண்ணுது அது. ஆமேனா? அதான் நரகம் என்பது தேவனால் நிராகரிக்கப்பட்ட ஜனங்களால் நிறைந்த இடம் என்று சொல்வதை விட, அப்படி சொல்றதை விட எது கரெக்ட் அப்படின்னா, நரகம் என்பது தேவனை நிராகரித்த ஜனங்களால் நிரப்பப்படுகிற இடம். இதான் கரெக்டுங்கிறாங்க. இதான் கரெக்ட். தேவனா நிராகரிக்கல, தேவனை இவங்க நிராகரிச்சாங்க. தேவன் முந்தி ஜனங்களை நிராகரிக்கல, ஜனங்கள் முந்தி தேவனை நிராகரிச்சாங்க. அதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. கரெக்டா? சரி. பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். இதுல பாருங்க, அந்த இருளை விரும்புகிற ஆத்மா ஒளியை விரும்புகிற ஆத்மான்னு அந்த பைபிள் அப்படி அந்த இடத்துல அப்படி வந்திருக்கு. ஒளியை சாப்பிடுகிற ஒரு ஆத்மான் இருக்கு, இருளை சாப்பிடுகிற ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இருளை பக்கத்துல வச்சும் ஒரு ஆத்மா ஒளியை சாப்பிடுது, ஒளிய பக்கத்துல வச்சும் ஒரு ஆத்மா இருளை சாப்பிடுது, இருளை தான் எடுக்குது. ஆமேனா? அப்ப இருள் ஆத்மா, ஒளி ஆத்மா. இருளை விரும்புகிற ஆத்மா, ஒளியை விரும்புகிற ஆத்மா. அப்படி புரிஞ்சுக்குங்க. டாபிக் பெருசு, அங்க போக வேண்டாம். இப்ப புரிஞ்சுக்கிட்டு, பக்தி உள்ளவனை அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதான் செய்தி. ஏன் எல்லாரும் எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. இப்ப நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இருள் ஆத்மாவிடம் கடவுள் பக்தி இருக்கும். என்ன பக்தி இருக்கும்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடினா நமக்கு நிறைய பிளெஸிங் பண்ணுவாரு, இந்த கடவுளை கும்பிட்டா இப்படி, அந்த கடவுளை கும்பிட்டா அப்படி, இந்த கடவுளை கும்பிட்டா இது காப்பாத்தும், அது இதெல்லாம் என்ன பக்தி? கடவுள் பக்தி. இருளை எடுத்து சாப்பிடுற அந்த ஆத்மாட்ட கடவுள் பக்தி இருக்கும். ஒளியை எடுத்து சாப்பிடுகிற அந்த ஆத்மாட்ட ஒளி பக்தி இருக்கும். கடவுள் பக்தி என்பது வேறு, ஒளி பக்தி என்பது வேறு, ரெண்டுமே வேற. இது கடவுள் மேல பக்தியா இருக்கும், இது ஒளி மேல பக்தியா இருக்கும். இது கடவுள் மேல ஈர்ப்பா இருக்கும், இது ஒளி மேல ஈர்ப்பா இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டு விதமான பக்தி இருக்கு, குழப்பக்கூடாது. ஒரு பக்தி கடவுள் பக்தி. இந்த பக்தி
மோஸ்ட்லி எல்லாட்டையுமே இருக்கும். மேக்சிமம் இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமிய யாரானா இருக்கட்டும், கடவுள் பக்தி இருக்கும். அப்ப கடவுள் பக்தி இருக்குல்ல, அப்புறம் ஏன் கடவுள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, கடவுள் பக்தி இருக்கு, ஒளி பக்தி இல்ல. ஒளி பக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்கள தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஒளியை விரும்புகிற ஆத்துமா எதுவோ, எது இருள் பக்கத்துல இருந்தும் ஒளியை சாப்பிடுதோ அந்த ஆத்துமாவை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஏன்னா தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளியை விரும்புகிற ஆத்துமா அவருடைய ஆத்துமா தெரிந்து கொள்கிறார். தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆமெனா? இருள் ஆத்துமாட்ட கடல் பக்தி இருக்கும், ஒளி பக்தி இருக்காது. ஒளி ஆத்துமாட்ட கடவுள் பக்தி இருக்கும், ஒளி பக்தி இருக்கும். அது ஒளியின் மேல பற்றுதலா இருக்கும், சத்தியத்தின் மேல அவ்வளவு வாஞ்சியா இருக்கும். அதுக்கு சத்தியம்னா அப்படி பிடிக்கும், சத்தியத்தை அதை அப்படி நம்பும். ஏன் நம்புறேன்னு அதுக்கே தெரியாது, ஏன் பிடிக்குதுன்னா அதுக்கே தெரியாது. அப்படி தேடும், ஒளியை தேடும். அதான் ஒளியை தேடி, ஒளியை தேடும். பிறந்ததுல இருந்தே ஒரு மாதிரியான அந்த ஒளியின் துரத்துதலும் ஒளியின் வேட்டையும் இருக்கும். பிறந்ததுல இருந்தே ஒளி மேல ஒரு பற்று, ஒளி மேல ஒரு நாட்டம், ஒளியை தேடுகிற ஒரு 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 ஆவல் அதுகிட்ட இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே நமக்கே தெரியாது. ஆமென். சரிய சமயம் வரும்போது ஒளி இந்த ஒளிய தேடும், பிடிச்சிரும் பிடிச்சிரும். ஆமெனா? அப்ப சங்கீதம் 4:3 நீங்க இனிமே எப்படி புரிஞ்சுக்கணும்? பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற அறியுங்கள்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஒளியின் மேல் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அப்படின்னா ஒளியானவர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஏன்னா ஒளிக்கு ஒளி மேல ஒரு இது, எது? ஒரு இது, ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம். இதான் சொல்லுவாரு தீர்க்க தரிசன புத்தகத்துல, அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். என்ன சிநேகம் அது? நீ பிறந்ததுக்கு அப்புறம் உண்டான சிநேகம் கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் மனசுல உன் மேல எனக்கு ஒரு இது 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 இருந்துச்சுங்கிறார். இது இருந்துச்சு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படிம்பார். இதான் அது. ஆமெனா? இப்ப பக்தி உள்ளவர்களை தேவன் நமக்காக தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம ஒளியை தேடுறோம். ஒளியை எப்ப போய் பார்ப்போம்? ஒளி சத்தத்தை எப்ப போய் கேட்போம்? ஒளியை பத்தி 4 பேர் எப்ப பேசுவாங்க அப்படின்னு அந்த மனசு அலையுதுனாலே நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறோம், தொடச்சிட்டு போறோம் அப்படின்னாலே நீங்க என்ன ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆமென்.